ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டுக்குருவி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் வந்து நான் எதை பார்த்து வரைஞ்சேன் அப்படின்னா, என்னோடய பழைய புக்கு, ஓகேவா? அந்த புக்கில் வந்து ஒரு கேர்ள் வந்து யோகா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஒரு ஸ்கெட்சை ஒரு சிம்பிளாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். அந்த ஸ்கெட்சை பார்த்ததும் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அப்போ வந்து இந்த நெட்டு, அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல. அப்போது வந்து நாங்கள் வந்து பழைய பழைய புக்ஸு, அதில் உள்ள கார்ட்டூன்ஸை அதை பார்த்து தான் நாங்கள் வரைஞ்சிருப்போம். சரியா? அப்போது அந்த டைமில் ஃபுல்லாமே நான் வந்து நிறைய, அதாவது கார்ட்டூன் ரிலேட்டடான புக்ஸ் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்பேன். யார் வீட்டுக்காவது போனால் கூட அதை வாங்கி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போவுமே நிறைய வரைஞ்சிருக்கேன். பட் இப்போ வந்து எல்லாமே அவைலபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும், நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு நான் வரைகிறதில்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இமேஜஸ் காமிக்கும். நம்மளுக்கு எதை வரையனே தெரில. அதாவது ஒரு கடல் மாதிரி கொட்டி கிடக்க ஒரு இடத்துலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறது எவ்வளோ டஃப் இல்லை? அந்த மாதிரி தான். அப்போ வந்து கிடைக்கிறதே கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராயிங் பார்த்தோன்னா வரையணும்னு தோணுச்சுன்னா வரைஞ்சிருவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ட்ராயிங்கை பார்த்தா வரையணும்னு தோணுனா கூட திருப்பி வேறு ஏதாவது ட்ராயிங் இதை விட பெட்டராக இருக்கான்னு தேடியே அந்த டைம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்குள்ளேயும் நம்ம நம்மளோட ஃப்ரீ டைம் வேஸ்ட் ஆகி லாஸ்ட்டு என்ன செய்வோம்? பிஸி டைமுக்கு போயிடுவோம். ஸோ இப்படியே பல நாள் வந்து நான் நிறைய நாள் வரையாமல் விட்டுருக்கேன். அப்படியே இருந்தாலும் இத்தனை வயசு வரைக்கும் நான் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்னா அதுக்கு என்னோடய பேஷன் தான் காரணம். என்ன தான் என் லைஃப்பில் நிறைய ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன விஷயம் வந்து என்னை வந்து க்ராஸ் பண்ணி போனாலும் சரி, நான் படம் வரைகிறத நான் விட்டதே கிடையாது இப்போ வரைக்கும். சின்ன வயசுலேயும் சரி, நான் சோகமாக இருந்தாலும் வரைவேன். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் வரைவேன். அதே மாதிரி எனக்கு இந்த வாரம் எனக்கு வரையணும்னு தோணுச்சுன்னா அந்த வாரம் டெய்லி ஒரு 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ட்ராயிங் பண்ணியே தீர்வேன். இந்த மாதிரி இருக்க போய் தான் இப்போ வரைக்கும் என்னோடய ஆசையை நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த ஆசைக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருந்ததே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் தான் இதில் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பல வேலையில் இருப்போம். அப்போ இதை வரையணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை செய்யவே மாட்டோம். இன்றைக்கி இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம மன நிம்மதியை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அது எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் பணம் மட்டும்தான் கிடைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதை பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு மன நிம்மதி கிடைச்சாலே பெரிய விஷயந்தான். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப அன்றைக்கி அந்த பட்ட கஷ்டம்லாம் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதை வந்து யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதோட இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமாக இருப்போம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். ஓகேவா? தேங்க்யூ.